அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இந்த தாவேகா ஆட்சியில் அதிகாரிகள் நியமனத்தில் குளறுபடி ஏற்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் இருந்த மாதிரியே புகார்களுக்கு உள்ளான அதிகாரிகள் நியமனம் செஞ்சிருக்காங்க. அதிகாரிகளோட ஆட்சியில் தான் இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிகாரிகளுடைய ஆட்சி தான் தொடருதா அப்படிங்கிறதுக்கு நம்ம பொறுத்து இருந்தால் பதில் சொல்லணும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்த போகிறாங்க. ஆனால் தலைமை அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா இல்லை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. அதிகாரிகளை பற்றி தமிழக முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது இல்லை புரிதல் இல்லை அப்படிங்கிறத வேணால் நம்ம தெளிவுபடுத்த முடியும். அதுக்கு பல அதிகாரிகள் எடுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு பல்வேறு அரசியல் சந்திப்புக்காக போயிருக்காரு. ஆமாம், பிரதமர் அவர்களை, அமித்ஷா அவர்களை, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதாக சொல்கிறாங்க. நீங்கள் 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ பிரதமரை பார்ப்பதாக சொல்கிறாங்க. அப்படி போயிருக்கும்போது டெல்லியினுடைய தமிழ்நாடு அலுவலகம், தமிழ்நாடு ஹவுஸ் டெல்லியில் இருக்கு. அங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் போறாரு. நீங்கள் அந்த காணொலியாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், எல்லாரும் சந்திச்சாரு. அப்போ அவர் வரும்போது பூங்கொத்து கொடுத்து தமிழ்நாடுடைய தலைமைச் செயலர் சாய்குமார் IAS அவர்கள் அவர் வரவேற்கிறார். அப்படி வரவேற்கும் போது பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, கோட் சூட் போட்டுக்கிட்டு. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், ஒரு ஷார்ட்டாக ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஐடி கார்டை போட்டுட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஒருத்தர் நிற்கிறார். இவருக்கும் அந்த தமிழ்நாடு ஹவுஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது இவருடைய பேர் முத்தையா. ஆமா, இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய மின்சார வாரிய அலுவலகம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு துறைக்கும் அங்கே டெல்லியில் அலுவலகம் இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய துறை ரீதியான அந்த நடவடிக்கைகளுக்கான அதிகாரிகளே அவங்க வச்சிருக்காங்க. நிறைய குறிப்பா IAS அதிகாரிகள் இருக்கணும், சில தாசில்தார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. அப்படி இந்த முத்தையா தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி TNEP ஆபீஸினுடைய கூடுதல் இயக்குனர், அதாவது அடிஷனல் டைரக்டரா இருக்காரு. இந்த முத்தையா அவர்கள் 2009க்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் ஒரு PROவாக வேலை பார்த்தவர், அதாவது செய்தி தொடர்பு துறையினுடைய PRO. அப்போ நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராக இன்னைக்கு மின்சாரத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் IAS தான் அப்போ மாவட்ட ஆட்சியர். அந்த மாவட்ட ஆட்சியருக்கு PRO யாருன்னா இந்த முத்தையா. திருப்பி திமுக ஆட்சியில் இவர் பதவி உயர்வு பெற்று டெல்லிக்கு போறாரு. டெல்லியில செய்தி தொடர்பு துறையுடைய PROவா தான் போறாரு. அங்க போனதுக்கு பிறகு இவர் மின்சார வாரியத்தில் இவருக்கு பொறுப்பு கிடைக்குது. பொறுப்பு கிடைச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள் இவங்கெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவங்க கூட ரொம்ப நெருக்கமாகிறாரு. அவங்களுக்கு டெல்லிக்கு போனா அவங்களுக்கான எல்லா லாபியும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துறாரு. இவர் ஹிந்தி பேச கற்றுக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர்கள் ஹிந்தி தெரியாதனால அது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பேசுறது, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இவங்ககிட்ட சொல்றது. ஸோ அந்த லாபிஸ்ட் மாதிரி மாறுறாரு. ஒரு கட்டத்தில் 2021க்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி வராரு. செந்தில் பாலாஜி வரும்போது செந்தில் பாலாஜி கூட நெருக்கமாயிறாரு. அப்போ அதிமுக இருக்கும்போது அதிமுக கூட இருக்கும், திமுக இருக்கும்போது திமுக கூட இருக்கும்போது அதிகாரிகள் எப்போதுமே இருக்கிறதா. கூடுதலாக என்ன ஆயிடுதுன்னா 2021 2023 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்துறை தலைவராக ராஜேஷ் லக்கானி இருக்கார், IAS. இந்த ராஜேஷ் லக்கானி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, 370 கோடி மின் மாற்றி வாங்கியதில் முறைகேடு. இப்போ தமிழ்நாடுடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், ChatGPT குமார் இருக்கார் இல்லையா, அவங்க கூட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இந்த மாதிரி மின்சாரத்துறை நிறைய முறைகேடு நடந்திருக்குது, நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாரு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் வரும்போது இவர் டெல்லியில மின்சார வாரியத்தினுடைய இணை இயக்குனர், DNEP-னுடைய டெல்லி இணை இயக்குனர். இங்க ராஜேஷ் லக்கானி 320 கோடிக்கு முறைகேடு பண்ணிட்டாருங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. அதை எதிர்கட்சிகள் எல்லாம் வச்சாங்க. இன்னைக்கு ராஜேஷ் லக்கானுடைய வழக்கு CBI வரைக்கும் போகும்போது CBI அந்த வழக்கு எடுக்க போறாங்க. இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த 320 கோடி முறைகேடுல செந்தில் பாலாஜி, ராஜேஷ் லக்கானி இவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இதை CBI விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ CBI அந்த வழக்கை விசாரிக்க போறாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் CBI அலுவலகத்துக்கு இவர் போய் இந்த வழக்கை எடுக்க விடாமல் தடுப்பதற்கான எல்லா லாபியும் பண்ணவர் இந்த முத்தையா. ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது முறைகேடுக்கு ஆளான ராஜேஷ் லக்கானி IAS அவர்களோடு முத்தையா அவர்கள் ரொம்ப நெருக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர், இன்றைய தலைமைச் செயலாளர், இன்னைக்கு டெல்லியில பூங்கொத்து கொடுத்து விஜய் அவர்களை வரவேற்றார் நம்முடைய சாய்குமார் IAS.
அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் தமிழ்நாடுடைய மின்வாரிய தலைவராக இருக்காரு. அப்புறம் முதலமைச்சருடைய கூடுதல் செயலராக வராரு. அவர் மின்வாரிய தலைவராக இருக்கும்போது இவர் அங்கே இணை இயக்குனர். இன்னைக்கு கூடுதல் இயக்குனர் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய மின்சார வாரிய தலைவராக இருக்கும்போது அவர் இங்கே இணை இயக்குனர். இப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் இவர் மீது ஏற்கனவே வந்து பல்வேறு மத்திய உளவு பிரிவாக இருக்கட்டும், வருமான வரித்துறை அதிகாரி இருக்கட்டும், இவர் மீது கண் வச்சிருக்காங்க. யார் மீது? முத்தையா அவர்கள் மீது. முத்தையா அவர்கள் வந்து நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்காரு, நிறைய பரிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் இருக்கிறது. அவர் ஒரு கரப்டட் அதிகாரி அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு. ஏன்னா தொடர்ச்சியா 2010க்கு பிறகாக கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆண்டுகளாக டெல்லியில ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. இதுல கூடுதலா என்னன்னா 2023ஆம் ஆண்டு இவர் பணி ஓய்வு பெறுறாரு. பணி ஓய்வு பெறக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ், சைலேந்திர பாபா ஐஏஎஸ் எல்லாம் பணி ஓய்வு பெற்றாங்க. அவங்கள தமிழ்நாடு அரசு திருப்பி அழைக்குது. ஏன் அழைக்குதுன்னா ஒரு நேர்மையான அதிகாரிகள் நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைக்கிறாங்க. ஆனா அவங்க வரல. பணி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியை தூக்கி திருப்பியும் அந்த பணிக்கு கொண்டு வரணும், கூடுதலாக ஒரு 5 ஆண்டுகள் ஒரு அரசு ஒதுக்குது அப்படின்னா அப்போ ஒண்ணு ரொம்ப நேர்மையா செயல்பட்ட அதிகாரியா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான அதிகாரியா இருக்கணும். இது வந்து தமிழ்நாட்டுடைய கடந்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 5 ஆண்டுகள் இவருக்கு கூடுதலாக பணி நியமனம் கொடுக்குறாங்க. அதாவது பணி நீட்டிப்பு கொடுத்துட்டாங்க. பணி நீட்டிப்பு கொடுக்குறாங்க. பணி நீட்டிப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன நெருக்கம்? ராஜேஷ் லக்கானியுடைய அந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டால் அதுல செந்தில் பாலாஜி வந்து ஒரு குற்றவாளியா இருப்பாராலும் தெரியாது, ஆனா முத்தையா ஒரு குற்றவாளியா இருப்பாரு. எந்த அளவுக்கு முத்தையா அவர்களும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நெருக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்கள் அந்த இடி வழக்குல தலைமறைவாகிறார். தலைமறைவுலாம் ஆகல, தலைமறைவு ஆனவரை டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்இபி அந்த ஆபீஸ்ல தான் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் தங்க வச்சிருந்தாரு. சட்டவிரோதமா பாதுகாத்து வச்சிருந்தாரு. ஒரு நாள் வந்து ஒரு செய்தி பரபரப்பா வந்துச்சு. என்னன்னா வந்து அசோக் குமார் வந்து டெல்லியில் கைது புதிய தலைமுறை போடுறாங்க, பாண்டே போடுறாரு, எல்லாரும் போடுறாங்க. ஒரு மணி நேரம் பரபரப்பா மாறுது. அப்புறம் கேரளால கைதுன்னு வருது. ஆனா திடீர்னு பார்த்தா மாலையில ஒரு 6:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா அந்த செய்தி வந்து மறுக்கிறாங்க. இல்ல தவறான தகவல்னு. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அவரே சென்னைக்கு வந்தாரு, இடி ஆபீஸுக்கு போனாரு, சைனை போட்டாரு, வெளியே வந்துட்டாரு. ஆனா டெல்லியில அவர் கைது செய்யப்பட்டது உண்மை. டெல்லியில வந்து டிஎன்இபி ஆபீஸுக்கு எதிர்ப்புக்கூடிய ஒரு பூங்காக்கள்ல தினமும் மாஸ்க் கேப்பை போட்டுட்டு அவர் வாக்கிங் போறது வழக்கம். இதை கண்டுபிடிச்சு தூக்கிறாங்க. தூக்கின ஈடிட்ட காம்ப்ரமைஸ் பேசி எல்லாம் பேசி அவரை பத்திரமாக தங்க வைத்திருந்தது மீண்டும் தமிழ்நாடு அனுப்பி வச்சது யாருன்னா இந்த முத்தையா தான். அந்த முத்தையா அவர்களை தான் மீண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு தாவேக அரசு அந்த டெல்லி அலுவலகத்தினுடைய கூடுதல் இயக்குநராகவே செயல்படுவதற்கு அனுப்பிச்சு முதலமைச்சரை வந்து வரவேற்பு குழு அவர் இடம்பெறாரு. அவர் தானே அது அந்த ஷார்ட்டா இருந்தவர். அதாவது அரசு ஆட்சியாளர்களுக்கு, அதாவது அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசு இருக்கா இல்லையா, நியமித்த அதிகாரிகள் யாருன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா இருக்கு ஒரு சின்ன சாம்பிள் நான் சொல்றேன். டெல்லியில் இருக்கக்கூடிய முத்தையாங்கிற ஒரு அதிகாரிக்கு பின்னாடி இவ்வளவு லாபி இருக்கு. அவர் வந்து ராஜேஷ் லக்கானியோட நெருக்கமா இருக்காரு, செந்தில் பாலாஜியோட நெருக்கம், அசோக் குமாரை வந்து தங்க வச்சிருந்த அளவுக்கு நெருக்கம், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த சாய்குமார் ஐஏஎஸ் இன்னைக்கு தலைமைச் செயலர் கூட நெருக்கம். இவ்வளவு நெருக்கமா இருக்க ஒரு அதிகாரி, இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருக்கிறது. அவரும் முழுமையாக விசாரிக்கப்பட்டால், இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கப்பட்டால் அவரும் குற்றவாளி ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இன்னும் தொடராரு. அவரு சம்பந்தமே இல்லாம பிரச்சனை சம்பந்தமே இல்லாம முதலமைச்சர் வரவேற்படுத்த தமிழ்நாடு ஹவுஸ்ல நிக்கிறாரு. அவர் தமிழ்நாடு ஹவுஸுக்கு அவருக்கு வேலை இல்லை, முதலமைச்சர் வரவேற்க வேண்டிய அவர் தேவையே கிடையாது. அங்க உள்ள அதிகாரிகள் வரணும். ஆனா இவர் நிக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு லாபி? ஊழியர்கள் நியமனத்தில் இந்த மாதிரி லாபி நடந்துட்டு இருக்கு. லாபி நடந்திருக்கோ இல்லையோ, அதிகாரிகள் யாரு, என்ன விவரம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன என்பது விஜய் அவர்களுக்கு தெரியாது. இதுதான் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதிகாரிகளை பத்தி தெரியாம அதிகாரிகள் கையில மொத்தமா ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே போல மீண்டும் அதிகாரிகள் கையில ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டுது. பாஜகவுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, திருமாவளவன் RSS பேர குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. அதை எப்படி பார்க்கல? அது திருமாவளவன் சொன்னதற்கு எதிர்வினையாக பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து RSS பெற்று போட்ட பிள்ளை குழந்தை அப்படி RSS உடைய குழந்தைன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் மட்டும் சொல்ல, சீமானும் விஜயும் RSS குழந்தைன்னாரு. இப்ப RSS குழந்தைன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க அந்த RSS குழந்தையோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில பங்கெடுக்கிறீங்களே, நீங்க இப்ப பேர குழந்தையா அப்படிங்கிற கேள்வியை பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. இப்போ இதுக்கு யார் ரியாக்ட் பண்ணணும்?
திருமாவளவன் தான் ரியாக்ட் பண்ணணும். ஆமா, அது உண்மையிலே பேர குழந்தையா, இப்போ உண்மையிலே இப்பவும் ஆர்எஸ்எஸ் குழந்தையான தாவேக்கா ஆமா. அப்படிங்கிறது திருமாவளவன் இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கணும். திருமாவளவன் பத்திரிகையாளர் ஊடகயாளர் போயிட்டு இப்படி பொன் ராதாகிருஷ்ணன் உங்களை வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பேர குழந்தைன்னு சொல்றாரு, அதுக்கு நீ என்ன சொல்ல போறீங்க? அதே போல தாவேக்கா ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொன்னீங்களே, அந்த நிலைப்பாட்டில் இப்போதும் உறுதியா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அழகா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த கேள்விக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு திருமாவளவன் இது கண்டிப்பா பதில் சொல்லுவாப்ல. அடுத்ததா இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திச்சாங்க. அப்போ அவர் சந்திக்கும் பொழுது ரொம்ப கோபமா ஆவேசமா பேசியிருந்தார். மதுராந்தகம் தொகுதியினுடைய எம்எல்ஏ எங்க ஊருக்குள்ளே நுழைய முடியாது, அடுத்து எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்து நாங்க ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்க நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேட்டி கொடுத்திருந்தாரு. கொடுத்த ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. ஏன்னா நாங்க உசுரை கொடுத்து ஓட்டு கேட்போம், நீங்க வந்து எளிதா வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருவீங்களா? எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே கருப்புசாமி குத்தகாதார படத்துல இந்த வண்டிக்கு முன்னால போயிட்டு படுத்து அவனை சீட் பண்ணுவாங்க. வடிவேலு கொய்யால நாங்க வந்து உசுரை வறுத்து வண்டிக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கோம், கொய்யால 50 ரூபா தர அப்படிம்பால, இந்த உனக்கு 50, இந்த உனக்கு 50, இந்த உனக்கு 50, கம்பெனிக்கு 50 பாப்ல. அப்போ அடுத்த தடவை பேமெண்ட் அதிகமான நான்லாம் வந்து ஒரு கூட்டத்தில் புதுண்டு வெளியே வந்தாலும் 1000 ரூபா சம்பாதிப்பியா, 50 ரூபா தர அப்படிம்பாரு. அடுத்த தடவை வந்து இப்போ நீ வந்து பணம் அதிகமானோம்னா வண்டி பெருசாக்க முடியல, என்ன வண்டி ரயில் விடணும் பாப்ல. அது மாதிரி கொய்யால உசுரை வறுத்து ஓடிக்கிட்டு இருக்கோம், 50 ரூபா தரங்கிற அப்படி அந்த டோன்ல தான் அன்புமணி ராமதாஸ் டோன் இருந்துச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டு உனக்கு வந்து ஓட்டு போட வைப்போம், உசுரை கொடுத்து வேலை பார்த்து நீ பாட்ட ராஜினாமா பண்ணிட்டு போற, இனிமேல் தொகுதிக்குள்ளே மரதம் ஜெயக்குமாரை விடக்கூடாது அப்படின்னு பேசுறது அது நியாயமானதுதான். இது ஒரு வழி நீக்கிறது. ஏன்னா தேர்தல் பரப்புரையில நீங்க பணம் செலவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் எல்லா கட்சியும் சேர்ந்து தான் ஒரு கூட்டணி கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்துறாங்க. அப்போ பாமகவுடைய வாக்கும் அதுல ஒரு பெரிய வாக்குங்க இருக்கு, அதுக்குள்ள ஜி.கே. வாசனுடைய வாக்கு இருக்கு, பிஜேபி வாக்கு இருக்கு, அதிமுக வாக்கு இருக்கு, எல்லாம் சேர்ந்து போட்டு தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெயிக்க வச்சு 15-20 நாள்ல ராஜினாமா பண்ணிட்டு இன்னொன்னு அந்த கட்சி வேணாலும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு பிடிக்கலையா பிடிச்சுக்கோ. 234 சட்டமன்றத்தில் வென்றாலும் சில பேர் வந்து தலைமையின் மீதோ கட்சியின் மீதோ அதிருப்தியில் இருப்பாங்க. இருந்தாலும் சரி இந்த 5 வருஷம் ஓட்டிட்டு போவாங்க. அப்படி பல எம்எல்ஏக்களை பார்த்துருக்கோம், புலம்பி தள்ளியிருக்காங்க. ஆனா இவருங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கூட இல்லாம 15 நாட்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறுவது, ராஜினாமா பண்ண கையோட அங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்ப ஆளுங்கட்சிக்கு போனா ஃபேவர் கிடைக்கும், ஆளுங்கட்சிக்கு போனா ஏதாவது சம்பாதிக்கலாம், ஆளுங்கட்சிக்கு போனா ஒரு ஏதோ ஒரு காரணம். இன்னைக்கு இந்த எம்எல்ஏ செய்யலாம் கூட நாளைக்கு ஒரு கவுன்சிலர் ஆகி சேர்மன் ஆகி மேயர் ஆகி போயிடலாம். ஆளுங்கட்சியோட கொடியை கட்டிட்டு கார்ல போனுங்கிற மென்டாலிட்டி பல பேருக்கு இருக்கு. ஆளுங்கட்சி தான் வேற என்னங்க, ஆளுங்கட்சியோட ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர் நினைக்கிறான். கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு இதை எதை பத்தியும் கவலைப்படாம ஏதோ ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்ச ஒருத்தன் இன்னொரு கட்சிக்கு தாவி போறான் அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, ஒரு ஆதாயமோ ஒரு இல்ல வந்து ஒரு ஏதோ ஒன்று காரணம் இருக்கு. அப்ப அந்த காரணத்துக்காக போகும்போது அன்புமணி ராமதாஸுடைய அந்த கோபம் வந்து மிக நியாயமானது. அடுத்ததா இப்போ வர ஜூன் 1 எல்லா அரசு பேருந்து நிலையங்கள்லையும் பார்த்தோம்னா மகளிருக்கு இலவச பயணம் கிடைக்க போகுது அப்படின்னு இந்த தாவேகா கட்சியினர்லாம் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி சமூக வலைதளம் முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையாவே அப்படி நடக்க போகுதா? இல்லை, நான் என்னன்னா நான் வந்து செயலை நான் பாராட்டுறேன். ஏன் நீங்க விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக எல்லா மகளிருக்கும் இலவச பேருந்துன்னு அறிவிச்சாரு. முதல் கையெழுத்து அதுவாக தான் இருந்திருக்கணும். இல்ல வந்து 2500 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுக்கணும் அதுவா இருந்திருக்கணும். இல்ல தாய்மாமன் சீரா இருந்திருக்கலாம், இல்ல வந்து அண்ணன் சீரா இருந்திருக்கலாம், இல்ல இடைநிற்றலுக்கான அந்த 15,000 இருந்திருக்கணும், இல்ல 4,000 ரூபாய் வந்து அந்த வேலையில பட்டதாரி இருந்திருக்கணும். இப்ப இதெல்லாம் கொடுக்கலங்கிற விரக்தி தாவேகா கட்சிக்காரங்க இருக்கு. இப்ப அவன் என்ன பண்றான், நெருக்கடி கொடுக்குறான். 1ஆம் தேதியில இருந்து இதுடா இலவசம்டா அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. 1ஆம் தேதியில இருந்து இலவசம் போல ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்படியாவது கொடுக்கட்டும், கொடுக்க மாட்டாரு, நம்ம அறிவிப்போம், அப்படி அறிவிச்சாவது கொடுக்கட்டும்னு நினைச்சுக்கிட்டு இதை கிளப்பி விடுறாங்கன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து சிங்கப்பன் சிறப்பு படை தூங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே முதல் கையெழுத்தாக 3 கையெழுத்தை போட்டார் சிங்கப்பன் சிறப்பு படை வந்து அதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. ஆனா இன்றிலிருந்து அது வந்து துவங்கப்படுது. மே 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிங்கப்பன் அதிரடிப்படை துவக்கப்படுது சொல்லி யூனிஃபார்ம் ரெடி பண்ணிட்டாங்க. பிளாக் கலர், அதே பீச் கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷர்ட், லோகோ இதெல்லாமே வந்து இந்த உடை மாற்றம் கொடுப்போம்னு சொல்லி நாம் தமிழ் செயல்பாட்டு வரையில கொடுத்திருந்தாங்க. 2016 அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க ஒரு மாடர்னா ஒரு பிளாக் அண்ட் இது பீச் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. உடையை பார்த்தோன்னே ஒரு இது இருக்கணும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து டெல்லிக்கு பயணம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ரத்து பண்ணிட்டார். டெல்லி பயணங்கிறது ஏற்கனவே திட்டமிட்டது.
அப்போ எந்த அடிப்படையில் இன்னைக்கு மே 27ஆம் தேதி சிங்கப்பெண் அதிரடிப்படையை ஒரு 10 நிமிஷத்தில் தொங்கி வச்சுட்டு போயிருக்கலாம், அரை மணி நேரம் தொங்கி வச்சுட்டு போயிருக்கலாம். டெல்லிக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் வந்து பிரதமருடைய சந்திப்பு. மதியம் வண்டியை பிடிச்சா கூட 3 மணி நேரத்தில் போயிட முடியும். சேட்டல்பேட்டை தான் போக போறாரு. அப்போ எதற்காக இது தள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டது தள்ளி போகுது அப்படின்னு இவங்களாகவே கிரியேட் பண்ணி ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. இதெல்லாம் நடந்துராதா அப்படி ஆர்வத்தில் சமூக வலைதளங்களை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நடந்துராதாங்கிற ஆதங்கம் நடக்க வைக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தையும் கொடுக்குறாங்க. நம்ம நிர்பந்தத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது உண்மையிலே. அடுத்ததா இந்த ஒரு வார காலமாக தலைப்புச் செய்திகளில் இருந்த அதிமுக 2 அணியாக பிரிஞ்சிருச்சு, அவங்க பிளவுபட்டுருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. 2 அணியை சேர்ந்து ஒன்று சேர்ந்துருக்காங்களே, அதை எப்படி நம்ம பார்க்கறது? ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு தான் பார்க்கணும், எப்படி பார்க்கறது? 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்களே, நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம், எங்களுக்குள் எந்த விதமான பிணக்கம் இல்லை, நாங்கள் இணக்கமாகிவிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது அரசியல் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் வரும். ஆனால் இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கல. கொல்லிமலையில் கூடிய பெண்டை விட அதிகமான பெண்டா இருக்கு இந்த ட்விஸ்ட்டுகள். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விலகி ராஜினாமா விட்டு தாவேக்கா சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது மீதி இருக்கவங்களாம் 2 அணியா இருக்காங்க. இங்க வந்து 28 இருக்கு, இங்க 18 இருக்கு, 13 இருக்கு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அதெல்லாம் இல்லை, எல்லாரும் மொத்தமானு சொல்லி. இன்னொன்று இதில் என்ன பெரியதுன்னா லீமா ரோஸ் அவர்கள் தான் இதை லீடு எடுக்கிறாங்க, அவங்க தான் இதை உடைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லப்படுச்சு. இப்போ அவங்களும் போயிருக்காங்க. இப்போ யார் இதெல்லாம் வந்து இந்த வரக்கூடிய செய்திகள் வந்து உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ வந்து லாட்ரி குடும்பம் பண்ணுது, லீமா ரோஸ் பண்றாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய ஒரு வாரமா செய்தி வந்துச்சு. பார்த்தா அவங்க இப்போ அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அமைச்சராக போறாங்க தாவேக்கால, அவங்களும் ராஜினாமா பண்ண போறாங்க. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல சிவி சண்முகம் வரல, அவர் மட்டும் வர முடியாட்டாரு, மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாட்டாங்க. ஆனா வேலுமணி அவர்கள் வந்து சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு தான் போயிருக்காரு. சிவி சண்முகமும் எங்க கூட தான் இருக்காரு, எந்த மாற்று கருத்து இல்ல, அங்கதான் இருக்காரு அவர் உறுதிப்படுத்திட்டாரு. இப்போ ஒட்டுமொத்தமாக சிவி சண்முகம் வேலுமணி அணி மொத்தமாகவே வந்து அதிமுக இணைந்திருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலுமணி அவர் சொல்லியிருந்தாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்பவே லீடு கொடுத்துட்டாப்ல, சப்ஜெக்டுக்கான லீடு அப்பவே கொடுத்துட்டாப்ல. அதனால அது ஏதோ பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே, ஒரு தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்றால் நேர் வழி நின்றால் நாளை நமதேங்கிற, நாளை நமதான் தெரியல, நாளை நமதேன்னு சொல்லி பாட்டை பாடிட்டு இணைச்சிருக்காங்க. இப்போதைக்கு 47இல் 4 பேர். இதுக்கு எதுக்குடா டேபிள்லாம் உடைக்கணும், யூட்டர்ன்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேர் நிலைமை இப்ப வச்சு பார்த்தா உங்களாலதே நாங்க வெளியே வந்தோம், இங்க வந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த 4 பேருமே தன்னிச்சையாக முடிவெடுத்து போயிருக்காங்க. அவங்க செட்டில், ஏன்னா அவங்க வந்து எதுவும் எதிர்பார்த்து தான் அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து, இசைக்கு சுப்பையா அவர்களும் சரி, இல்லை மற்ற 3 பேரும் சரி, தன்னிச்சையாக முடிவெடுத்து அவங்க போயிட்டாங்க. இசைக்கு சுப்பையா அவர்கள்ட்ட அந்த காரணத்தை கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள், எதுக்காக தாவேக்காக நீங்க சென்றீங்க, அதிமுக வந்து விலகுனீங்கன்னு கேட்டுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிட பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுக்கு தெளிவான விளக்கத்தை அவர் தரப்புல இருந்து கொடுத்திருக்காரு. அதை நீங்க திருப்பி ஒரு தடவை பாருங்க. அந்த விளக்கம் கொடுத்திருக்காரு எஸ்எக்ஸ்பியா வந்து, இந்த மாதிரி எதுக்காக நான் அதிமுக வந்து விலகினேன், தாவேக்காக சேர்ந்து சொல்லணும்ல. ஆமா, அது நீங்க பார்த்துட்டு நாளைக்கு இந்த கேள்வியை திருப்பி கேட்குறீங்க. கண்டிப்பா. ஆமா, பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.